அது சரியா இருக்குன்னு நினைக்கிறவர்கள் விரும்பியவர்கள் போட்டுக்கொள்ளலாம் தான் சொல்லணும். பள்ளிக்கூட குழந்தைகள் நீங்க பாருங்க, கல்லூரி பிள்ளைகள் பள்ளி பிள்ளைகள் போட்டா தான் பள்ளிக்குள்ள விடுவோம்னா அதை நாங்க ஏற்க முடியாது. உங்க கட்சி தலைவர் நீங்க கொண்டு வரீங்க, உங்க கட்சி தலைவர் சுப்பிரமணிய சாமி சொல்றாருன்னா நான் இந்திய மக்கள் எல்லாம் எலிகளா என்ன பரிசோதனை எலிகள் கேட்கிறாரு. ஏன்னா இது என்ன பின்விளை வரும் இங்க பாருங்க. கொரோனா ஒரே மாதிரி நோய் தொற்று இல்ல, காலரா போல அது போல இல்ல, பெரியமை போல இல்ல, அது பல்வேறு விதமாக வேலை செய்தது. அப்ப அது எதுக்கான மருந்து? அந்த மருந்து போட்டதின் பின்விளைவுகள் அதுக்கு என்ன சொல்றது? ஆமா, அதனாலதான் சொல்றேன், அரசியல்காரன் செய்யறாங்க. அதனாலதான் சொல்றேன் நீங்க எச்சரிக்கையா இருங்க, பிள்ளைகளுக்கு போட்டாதீங்க. எனக்கு தெரிஞ்சு எனக்கு உலகம் பூரா உறவுகள் இருக்காங்க, மிகச்சிறந்த மருத்துவர்கள் இருக்காங்க இதே அமெரிக்கா பிரிட்டன்ல. தயவு செய்து போட விட்டாதீங்க, நீ போட்டாதீங்கறான். என்னுடைய தம்பிகள் எல்லாம் ஆயிரக்கணக்கில் மருத்துவர் இருக்காங்கல்ல, அவன் என்ன சொல்ற, எக்காரணத்தை கொண்டு நம்ம பிள்ளைகளுக்கு போட்டாதீங்கன்றான். அததான் எல்லாரும் சொல்றாங்க. முதல்ல மோடி ஐயா ஊசி போட்டோம், ஐயா அமித்ஷா ஐயா போட்டு. நாங்க 2 தலைவரையும் ரொம்ப நேசிக்கிறோம், மதிக்கிறோம். உங்க உயிர் எங்களுக்கு ரொம்ப முக்கியம்.